Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11 க்கான Unit 13 Final Accounts with Adjustmentsல இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது exercise sum number 4 and this is regarding about the provision for bad and doubtful debts. Okay, the question goes like this. The trial balance on March 31st 2016 shows the following. Sundry debtors 30,000, bad debts rupees 1,200. So in the information this is belongs to trial balance. Trial balance sundry debtors bad debts கொடுத்திருக்காங்க. Next, it is found that 3% of sundry debtors is doubtful of recovery and it is to be provided for. So when preparing the final accounts அவங்க என்ன பண்றாங்க, they are finding out என்ன find பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து இந்த 30,000ல வந்து ஒரு 3% of the debtors will not give. அது வந்து கொஞ்சம் doubtful இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. Okay. Pass journal entry for the amount of provision and also show how it would appear in the profit and loss account and the balance sheet. So நமக்கு என்ன question, journal entry அந்த provision create பண்ணதுக்கான journal entryயும் and அந்த provision for doubtful debts அது P&L அக்கவுண்ட்லயும் பேலன்ஸ் ஷீட்லயும் எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ நமக்கு ஏற்கனவே தெரியும் சன்ட்ரி டெட்டாஸ் நமக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல ஏற்கனவே கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல நமக்கு ஃபர்தர் பேட் டெப்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம லெஸ் பண்ணிடுவோம். அதாவது அது வரவே வராது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கழிச்சிடுவோம், ரிமூவ் பண்ணிடுவோம், ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட்ல தான் நம்ம provision create பண்ணணும். ஓகே, பட் இன் திஸ் சம் நமக்கு வந்து further bad debts அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கவே இல்லை. they have given only provision for doubtful debts 3% on sundry debtors அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல நமக்கு எதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எழுதணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ we have to pass a journal entry for the amount of provision. ஸோ ஜேர்னல் என்ட்ரிக்கான ஃபார்மேட்டை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் P&L அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கான ஃபார்மேட்டை எழுதி யூ ஹாவ் டு கீப் ரெடி. ஓகே, ஸோ ஐ ஹவ் கெப்ட் ரெடி வித் த ஜேர்னல் என்ட்ரி ஃபார்மேட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட் அண்ட் த பேலன்ஸ் ஷீட். ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வி ஹாவ் டு ரைட் த ஜேர்னல் என்ட்ரி ஃபார் த ப்ரொவிஷன். ஏற்கனவே உங்களுக்கு நான் இதுக்கான எனஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல சொல்லும் போது. ஸோ இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து யூஸ்வலா இது வந்து ஒரு பெர்சன்டேஜ்ல தான் கால்குலேட் பண்ணுவோம். தட் இஸ் ஃப்ரம் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த சன்ட்ரி டெப்டாஸ், அதுவும் ஆஃப்டர் ரைட்டிங் ஆஃப் ஆல் த பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ் எல்லாம் கழிச்சு மீதி உள்ளதுல தான் ஒரு பெர்சன்டேஜ் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ், எல்லாமே ஒண்ணுதான். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இது எல்லாமே ரிலேட்டிங் டு த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். அண்ட் இது யூஸ்வலா எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொவிஷன் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வைக்கிறது, பேட் டெப்ட்ஸ்னால ஏற்படுற லாஸை சரி கட்டுறதுக்காக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வைக்கிறது தான் ப்ரொவிஷன்றது நமக்கு தெரியும். ஸோ இது எதுல இருந்து ஒதுக்கி வைப்பாங்கன்னா ஃப்ரம் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட்ல இருந்தான். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி எப்படின்னா it should be made by debiting the amount of the doubtful debts to the profit and loss account. So the journal entry will be profit and loss account debit to provision for bad and doubtful debts. Okay, so we have written the journal entry and நான் இன்னும் அமௌண்ட் எழுதல, அது அப்படியே வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னா, don't go for the profit and loss, you move on to the balance sheet. பேலன்ஸ் ஷீட்ல we know very well ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா sundry debtors which is given in the trial balance அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். இட் இஸ் given as 30,000. ஓகே, இன்னர் காலத்துல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பேட் டெப்ட்ஸ், ஃபர்தர் பேட் டெப்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்தர் பேட் டெப்ட்ஸ் நமக்கு இல்ல, கொஸ்டின்ல நமக்கு கிடையாது. இட் இஸ் given only as provision doubtful of recovery, அந்த provision மட்டும் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. நோ ஃபர்தர் பேட் டெப்ட்ஸ் கிடையாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், இப்போ இது வந்து யூஸ்வலா சன்ட்ரி டெட்டாஸ்ல 3% கொடுத்திருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 30,000ல 3%, isn't it? They have given 3%, 30,000. ஸோ ஒர்க்கிங்ஸ் வந்து 30,000 into 3/100 will give you rupees
900. So இதுதான் வந்து நமக்கு provision for bad debts. So இந்த 900 நம்ம இங்க less பண்ணி outer columnல காமிக்கிறோம். Here we get 29,100. முடிஞ்சிச்சா? இப்போ இந்த amount 900 தான் நம்ம என்ன பண்ணோம் journal entryல காமிக்கிறோம். Clear? 900. Okay? So you understood how this 900 came. The sundry debtors 3% calculate பண்ணா we get it. Next, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்துருக்காங்களோ it will appear in only one place. So இது வந்து asset sideல balance sheetல காமிச்சாச்சு. இந்த bad debts வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால இது ஒரே ஒரு பிளேஸ்ல தான் வரும். That is profit and loss account உடைய debit sideல appear ஆகும். Okay? Whereas இந்த provision for doubtful debts வந்து ரெண்டு இடத்துல appear ஆகும். ஒன்னு நம்ம இப்போ பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சாச்சு, இன்னொன்னு வந்து P&L உடைய டெபிட் சைடுல காமிக்கிறோம். கிளியர்? சோ ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்திருக்கிற பேட் டெப்ட்ஸ் 2 பேட் டெப்ட்ஸ் P&L உடைய டெபிட் சைடுல 1200. நெக்ஸ்ட் 2 provision for bad debts 900 which we calculated now. So இங்க நம்ம calculate பண்ணோம் இல்லையா 30,000 into 3% 900 அது இங்க வரும். So இந்த provision வந்து it is given in the adjustments, so it will appear in the two places. ஒன்னு வந்து P&L உடைய debit side, இன்னொன்னு வந்து balance sheetல sundry debtorsல இருந்து மைனஸ் பண்ணி காமிக்கிறோம். Whereas bad debts வந்து it is given only in the trial balance, அதனால இது ஒரே ஒரு இடத்துல P&L உடைய debit sideல மட்டும் காமிக்கிறோம். And sundry debtors is given in the trial balance, it appears in the asset side of the balance sheet. That's all. So இது மூணு ஸ்டெப் தான் நமக்கு கேக்குறது. Okay? Journal entry with how it will appear in the final accounts. So this is a solution for exercise sum number 4 regarding final accounts with adjustments. Journal entry, how it will appear in the final accounts, that is P&L account and the balance sheet. Hope you are clear with this. We'll meet you in the next video with the exercise sum number 5. Thank you.